ரமீஜாங்கிறவங்க முகப்பேர் அங்கேருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீடியோவில் இவர் சொல்வது சரியா அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அது என்ன வீடியோன்னு கேட்டால், அந்த வீடியோங்கிறது ஒரு பெரிய ஒரு யூடியூப்பில் ஒருவர்கிட்ட ஒரு பேட்டி காண்றாங்க, ஒரு நேரலை பண்ணுறாங்க. அந்த நேரலை பண்ணும்போது அவர் சில விஷயங்களை சொல்கிறார். அந்த வீடியோ அனுப்பி தான் இவர் சொல்வது சரியான்னு கேட்குறாங்க. அது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், அதில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால கேட்குறாங்க. சர்வதேச ஹலால் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு முகமது ஜின்னா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். தன்னுடைய துணையுடன் கூடிட்டு மற்ற துணையை அழிச்சிட்டு வந்து அது பார்க்கும், வேடிக்கை பார்க்கும், அனுபவிக்கும். இந்த பண்பு ஷேம்லெஸ் அனிமல்னு சொல்றோம். முதல்ல என்விரான்மெண்டல் கிளீனர், ரெண்டாவது ஷேம்லெஸ் அனிமல். இதை உண்ணும் போது மனிதனுக்கு இது போல வெட்கம் என்பது மறைந்துவிடும் என்றது சயின்டிபிக்கா நிறைய ப்ரூஃப் இருக்குங்கள். 4 கால் பிராணிகள்ல எந்த விலங்கு தன்னுடைய முதல் முட்டி கால்களை போட்டு பூமியில உட்காரதோ இதெல்லாம் உண்பதற்கு உகந்த உணவு. எந்த விலங்கு 4 கால் விலங்கு பின்னங்கால்களை பின்னால போயிட்டு உட்காரதோ இதெல்லாம் மனிதனுக்கு உகந்த உணவு இல்லை. பேசுனீங்கன்னா அது நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்ம் வச்சுட்டு அதுல மீன்கள் வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது அதுக்கு ஃபீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீடை கொடுப்பாங்க. அந்த ஃபீட்ல இன்னைக்கு நிறைய பன்றியோட கொழுப்பு வச்சுதான் மீனுக்கு ஃபீடே பண்றாங்க. அப்போ அந்த மீன் தடுக்கப்பட்டது. ஆனா வளர்ப்பு மீன் சாப்பிடக்கூடாது. முட்டைக்கு எதுக்கு ஹலால்? கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் பன்றியோட கொழுப்புல இருந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த கொழுப்பு போகும்போது அதனுடைய டிஎன்ஏ ஃபேக்டர் வந்து முட்டையிலும் வரும்ன்றதுனால சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணதுனால முட்டைக்கும் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஹலால் இப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்வீட் கடைக்கு போறீங்க, ஸ்வீட் மேல உள்ள அந்த சில்வர் ஃபாயில்னு சொல்லக்கூடிய ஜிகினா பேப்பர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஜிகினா பேப்பர் எங்க இருந்து வருது? இதற்கு முன்னால இயற்கையா தயாரிக்கப்பட்டு நேச்சுரலா வந்தது. இன்னைக்கு 80% பூனையில உள்ள மாட்டினுடைய குடலிலிருந்து தயாரிக்கப்படுறது தான் உங்களோட நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட் மேல உள்ள ஜிகினா பேப்பர். சில்வர்ல இருக்கும், சில்வர் ஃபாயில். அப்போ இது நீங்க வெஜிடேரியன் நினைச்சிட்டு நீங்க நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருக்கீங்க. உங்களோட சர்க்கரை எடுத்துங்களேன். சர்க்கரை இயற்கையா வந்து சுகர் கிழந்து எடுத்து மொலைசிஸா மாறும். அது பேர் பிரவுன் சுகர்னு சொல்லலாம், ரா சுகர்னு சொல்லலாம். அடுத்து அது ப்ராசஸிங் கொண்டு போறதுக்கு அதுக்கு பேர் ரிஃபைன் சுகர். ரிஃபைன் வரும்போது உங்களுக்கு ஆக்டிவ் கார்பன் தேவைப்படுது. ஆக்டிவ் கார்பன் இஸ் நத்திங் பட் போன்ஸ், வெறும் எலும்பு கூழ்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதை கொண்டுதான் பாலிஷ் பண்ணப்படுது. அதனால தான் அது ரிஃபைன் சுகர்னு சொல்றோம். அப்போ நீங்க சாப்பிட்ற சர்க்கரை வெஜிடேரியன் இல்லையே. நீங்க கேட்ட கேள்விக்கு ரிஃபைனாலும் அதேதான். எப்படி? எலும்பு கூடிய இதுல இருந்து எடுத்துதான் அது ரிஃபைன் பண்ண முடியும். சர்க்கரைக்கு நீங்க எலும்பு இது போடுறீங்க, போடுறீங்க, வெள்ளையா இருக்கு. சரி, ரீஃபைண்ட் ஆயில் எங்க வெள்ளையா இருக்கு? ரிஃபைன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, என்ன தேவைப்படுது? ரிஃபைன் செய்யக்கூடிய ஒரு மூலக்கூறு தேவைப்படுது. உங்களுக்கு உதாரணத்துக்கு தண்ணியை சொல்லுவோமே, தண்ணியை பூமியிலிருந்து எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு அது ரிஃபைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரிஃபைன் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த ரிஃபைன் சிஸ்டம்ன்றது கார்பன், ஆக்டிவ் கார்பன் சொல்லக்கூடிய, நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர். வாட்டர் ஃபில்டர் இஸ் மேட் வித் போன்ஸ். ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ அந்த போனை தாண்டி தான் உங்களுடைய வாட்டர் ஃபில்டர் பண்ணப்பட்டு பாட்டில் அடைக்கப்படுது. இப்போ தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி அது வந்து ஃபில்டர், அதுக்கு பேர் தான் ஃபில்டர். அந்த ஃபில்டர் எடுக்கிறதுக்கு ஆக்டிவ் கார்பன் தேவைப்படுது. அதாவது நீங்க சொல்றது வந்து வீட்டுல வந்து சுத்திகரிப்பு மிஷின் வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அந்த மிஷினுக்கு எல்லா மிஷின்லயும் இருக்கும். கம்பெனில பெரிய மினரல் வாட்டர் கேன் எல்லாத்துலயுமே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வாட்டர் ஃபில்டர் இருக்கோ அங்கெல்லாம் போன்ஸ் இன்வால்வ் ஆகிக்குன்னு அர்த்தம். சொல்ற மாதிரி பார்க்கும்போது அனைத்து இனிப்பு வகையான பொருட்கள் சாப்பிடும் போதும் அது வந்து ஹராம். அதுல வந்து மாட்டு மனிதனுடைய எலும்புகளுடைய அதனுடைய பவுடர் ஆக்கி அதுல மிக்ஸ் பண்றாங்க. எல்லா சுவையிலையும், அதாவது இனிப்பான எல்லா பொருட்களையும். இனிப்பு தயாரிக்கணும்னா உங்களுக்கு போன்ஸ் முக்கியம். அரிசியை பாலிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு போன்ஸ் வேணும். அது பேரும் ரைஸ் பாலிஷிங் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அரிசியை பாலிஷ் பண்றதுக்கு போன்ஸ் தேவைப்படுது. அப்போ உங்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அரிசியுமா? ஆமா, பாலிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு போன்ஸ் வேணுமே. எப்படி பண்ணுவீங்க? இண்டஸ்ட்ரியல் முஸ்லீம்களுக்கு அப்ப நீங்க முத்திரை கொடுத்தீங்கன்னா அது சரியான உணவு. முத்திரை கொடுக்கணும், ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மட்டும் முத்திரை கொடுக்க முடியாது. இதுக்கு பின்னால ஒரு லேப் டெஸ்ட் இருக்கு, இதுக்கு பின்னால ஒரு ஆடிட்டிங் பண்றீங்களா? ஆமா, நாங்க லேப் டெஸ்ட் பண்ணோம். காசு கொடுத்தா முத்திரை போட்டுறோம். அஜினோமோட்டோன்னு சொல்லக்கூடிய எம்எஸ்ஜி, அஜினோமோட்டோடைய மூலக்கூறு பன்றியுடைய எலும்பு தான். இந்த ஹலால் சர்டிஃபிகேட்னு ஒரு கூட்டம் கிளம்பி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அவர். அந்த பேட்டி கொடுக்குறவர் இந்த மாதிரி ஹலால் சர்டிஃபிகேட்டு கொடுக்குற எல்லாருமே பித்தலாட்டக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம ரமலான்லே நினைச்சிட்டோம்னு கேட்டால், அந்த ஹலால் சர்டிஃபிகேட் உண்மையா என்று தெளிவாக பண்ணிட்டோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒவ்வொரு உணவுப் பொருள்களும் ஹராம் கலந்துருக்கிறது, நாங்கள் ஆய்வு பண்ணி நாங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஹலால் ஹராமுக்கு கொடுக்குற விளக்கம் இருக்குத ஒன்றா நம்பர் கூமுட்ட இஸ்லாமிய அடிப்படை அறிவு கடுகளை கூட இல்லாமல் பெரிய ஒரு இஸ்லாத்தை அறிந்த ஒரு ஆள் மாதிரி இவர் செய்கிறார், பேசுகிறார்.
இப்போ மீன் இருக்குல்ல, மீனில் இது ஹலால் ஹராமுன்னு வளர்க்குறார். மீனில் வந்து குளத்தில் கடலில் வளர்கிற மீன்கள் தான் ஹலால். நம்ம பண்ணையில் வளர்க்குறாங்கல்ல அது ஹராமு. ஏன் ஹராம் என்றால் அதுக்கு தீனியாக போடக்கூடியது வந்து பன்றி தொடர்பான விஷயங்களை தீனியாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பார்களே ஆனால் அந்த உணவை உட்கொள்ளுமே ஆனால் அந்த மீன் ஹராமாகிவிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எவனும் கொடுக்காத ஒரு ஃபத்வாவை அந்த ஆளு கொடுக்குறார் ஹலால். அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த மீனாக இருந்தால் ஹலால் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. உலகத்தை எவனாச்சும் இது ஒரு மூளை உள்ளவன் சொல்லுவானா? அது திங்கிற உணவை பொறுத்து ஹலால் ஹராம் வருமா? திங்கிற கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் வந்து இப்போ ஹலாலான விஷயத்தை திங்கிதா? கண்டதையும் திங்கி வழங்குதா? ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா அவனை தூக்கி போட்டுருவாங்க, அதை போய் இந்த மீன்கள் திங்க தான் செய்யும். ஒரு அது உணவு அது திங்கிற காரணத்தினால அதனால அது ஹராமாயின்னு வருமா? எத்தனை செத்து போன எலிகளையெல்லாம் வந்து திங்கி கோழி திங்கி, அதனால் கோழி ஹராமாகுமா? ஹராமாவாது. செத்து போனதெல்லாம் எடுத்து புழு பூச்சியெல்லாம் திங்கும். அதெல்லாம் திங்கிறதுனால என்ன செய்கிறாரு? மீன் வந்து பண்ணையில் வளர்க்குற மீன்கள் ஹராம். ஏன் ஹராமு? அது பன்றி சார்ந்த உணவை போடுகிறார்கள்னு என்ன கொஞ்சம் கூட மூளை உள்ளவன் பேசுவானா? அப்படி இது ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா மார்க்கத்தில் விளையாடுறாரு. மார்க்கத்தில் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் அதை வெட்டி வேணால் போடுறான் வேண்டாம் பார்த்துங்க, அது போய் ஹராம்ங்கிறார். அதனால் என்ன செய்வாராம் இவர்? நாங்கள் ஆய்வு செஞ்சு இது பண்ணை மீனா கடல் மீனான்னு ஆய்வு செஞ்சு நாங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதே மாதிரி வந்து சீனியில் இருந்து அஜினமோட்டோவிலேருந்து எல்லாத்துலேயும் எலும்பு, மாட்டு எலும்பு, பன்றி எலும்புலாம் கலக்குறாங்க. நாங்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்போங்கிறாரு. அது அவ்வளோ பொய். அது அஜினமோட்டோவிலாம் அந்த மாதிரிலாம் கலக்கிறதெல்லாம் கிடையாது. பன்றி எலும்பு அதெல்லாம் கிடையாது. வாயில் வந்து விட்டு அடிக்கிறாரு. இப்படியெல்லாம் போட்டு அதெல்லாம் ஹராமுன்னு சொல்கிறார். அப்போ ஹலால் ஹராமுக்கு இவர் வந்து என்ன செய்வார்னா வந்து ஃபத்வா கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா என்ன செய்யலாம்? அது ஹலால்னு சொல்லி நம்பி சாப்பிட்லாங்கிறார். நீ சர்டிஃபிகேட் கொடுப்போங்கிறிய, நீ சர்டிஃபிகேட் கூட நீ இந்த கவர்மெண்ட்டாக நிறுவனம், நீ போய் அது ஒரு நிறுவனத்தில் போய் நீ ஆய்வு செய்ய இயலுமா? உள்ள உனக்கு போக இயலுமா? அதை முதல்ல ஹலாலுடைய முக்கியமான ஒரு அம்சமே என்னன்னு கேட்டால் அது ஒழுங்காக அறுக்கப்பட்டுச்சாங்கிறது தானே. அறுக்கப்பட்டுச்சாங்கிறதுக்கு நீ எந்த சோதனை பண்ணி கண்டுபிடிப்ப? ஒரு அறுக்கப்பட்ட உணவு அடித்து சாவடிக்கப்பட்ட உணவு உன்னால் கண்டுபிடிக்க இயலுமா? அது நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பிறகு அறுக்காமல் கூட அடித்து கூட சாவடிப்பானே, எப்படி கொடுக்க இயலும்? அறுத்தல் என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதை வந்து எந்த ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டாக கொடுக்க இயலாது. அப்போ முதல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லணும். இன்றைக்கு இப்போ ஒரு கேள்வியை நிறைய பேர் இது கேட்குறாங்க. நவீன காலத்தில் வந்து இந்த KFC இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிக்கன் வியாபாரம் பண்ணுறாங்க. சிக்கன், அந்த பொரிச்ச சிக்கன்லாம் விற்கக்கூடிய ஹோட்டல்களை திறக்கிறாங்க. உலகம் முழுசு என்ன செய்கிறது? இந்த KFC மாதிரி உலகளாவிய கம்பெனிகளுக்கெல்லாம் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்லாமா? அவன் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கவா செய்கிறான்? அவன் அறுக்கிறான் நமக்கு தெரியவும் செய்யாது. அவன் சிக்கன் நமக்கு தர்றான், அதுக்கு போடக்கூடிய அந்த மசாலா ஒரு வித்தியாசமான மசாலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த டேஸ்ட்டுக்காக போய் என்ன செய்கிறாங்க எல்லாருமே அதை போய் அந்த பேரை போட்டால் போய் சாப்பிட்றாங்க. அது நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது என்ன முறையில் அறுக்கப்பட்டுச்சுங்கிற முக்கியம். இந்த கண்டிஷன் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் தான் என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த KFC போன்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு 6000 கிளைகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் அவங்களுக்கு என்ன இருக்கிறது? KFCயுடைய சிக்கனுடைய நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து முஸ்லீம் நாடுகளில் மாத்திரம் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்கிட்ட விற்கிறதா இருந்தால் ஹலால்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட் முஸ்லீம் அரசாங்கத்தில் வாங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க அரசாங்கம் வந்து எந்த நேரத்துலையும் செக் பண்ணுவாங்க. இவன் முறைப்படி தான் அறுக்கிறானான்னு என்ன செய்வாங்க? இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது சும்மா நம்ம பேப்பர் அடித்து ஹலால்னு கொடுக்குறதில்ல. நம்ம போய் சும்மா கூட பொய்யா கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த விதியில் அது வரும். நாங்கள் எந்த நேரத்தில் நுழைந்து சோதனை பண்ணுவோம், சோதனை பண்ணும்போது அந்த முறை அறுக்கப்படணும், பிஸ்மில்லா சொல்வதற்கு ஆள் இருக்கணும், அதன்படி அது அறுக்கப்படணும், அதை உறுதி செய்யணுங்கிற கண்டிஷனில் தான் முஸ்லீம் நாடுகளில் எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த KFCக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்குறாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான். முஸ்லீம் நாடுகளில் மட்டும் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி, என்ன அவன் வியாபாரி தானே, அவனுக்கு எந்த கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. அது முஸ்லீம்கிட்ட விற்கிறதா இருந்தால் முஸ்லீம் விரும்புகிற மாதிரி செஞ்சால் தான் விற்க முடியும். இதை மாதிரி நாங்கள் முறைப்படி ஹலால் வாங்கலைன்னா ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. அங்கே வந்து தாறுமாறாக விற்கலாம். காசு புழங்குற நாடாக இருக்கிற முஸ்லீம் நாடுகள் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறத வந்து அங்கே 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம்.
அந்தளவுக்கு பணப்புழக்கம் இருக்கிறது, பணத்துடைய மதிப்பு தெரியாத நாடுகளாக இருக்கிறதுனால அங்கே வியாபாரம் பண்ணுவதாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே வியாபாரம் பண்ணணும். அதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் உலக நாடுகளில் முஸ்லீம் நாடுகள் அனைத்துலேயுமே அவன் வந்து சட்டப்படி என்ன செய்கிறான்னா எழுதி கொடுத்து ஹலாலுங்கிற சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிறான். கவர்மெண்ட்லேருந்து வாங்கும் பொழுது அதுக்கு வெயிட் கூட, அது கண்காணிப்பு கூட. நம்ம ஹலால் இல்லாமல் ஹலால்னு சொல்லியிருந்தான்னா கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு அரசாங்கத்தில் உள்ளதை வந்து ஏமாற்றி இருந்தான்னு சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், நம்பி சாப்பிட்லாம். ஆனால் துருக்கியில் வந்து இவங்களுடைய 700 கிளைகள் இருந்துச்சு, இந்த கேஎஃப்சிக்கு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. துருக்கியில் அனைத்து என்ன செஞ்சுட்டாங்க, தரக்கூடாது. இந்த ஹலால் பிரச்சனைக்காக வேண்டியில்லை, அங்கே இந்த பலஸ்தீன் யுத்தம் ஆரம்பித்த அந்த நேரத்தில் வந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக எங்கள் இதில் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னான். அந்த கேஎஃப்சியுடைய ஓனர் வந்து இலவசமாக சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னான். அவன் கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொலை பண்ணுறான். அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இலவசமாக சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னோன்னா துருக்கி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அடித்து அந்த கேஎஃப்சி நிறுவனத்தை நொறுக்கி விட்ட உடனே அவங்க இந்த நாட்டிலேருந்து காலியாகிறோண்டு அந்த நிறுவனத்தை மூடிட்டு போயிட்டாங்க. 700 நிறுவனங்கள் காலியாகிடுச்சு. அது போடப்பட்ட இந்த ஹலால் பிரச்சனைக்காக இல்லை. அதாவது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறான். அதான் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், இலவசமாக நான் சாப்பாடு கொடுப்பேன். இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள்னு வந்துட்டாங்கன்னா எங்களுடைய எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கொடுப்போங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை நான் ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். உங்களை கொன்று குவிக்கிறதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறான். அப்போ டிக்ளேர் பண்ணிட்டு என்ன எங்கள் நாட்டில் வச்சுருக்கிற என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் துருக்கியில் அது மாதிரி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி உள்ளது. ஆனால் ஹலால் சர்டிஃபிகேட் அங்கேயும் இருக்குது. துருக்கியில் விற்கிற வரைக்கும் ஹலால் சர்டிஃபிகேட்டுக்காக அது மூடப்படலை. அது இந்த இஸ்ரேலுடைய சார்புங்கிற ஒரு காரணத்திற்காக மூடப்பட்டுச்சு. இஸ்லாம் இந்த முஸ்லீம் நாடுகள் அல்லாத நாடுகளில் வந்து இவன் ஹலால் சர்டிஃபிகேட்டை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. பண்ணுனாலும் நம்ம நம்ப முடியாது அதை. இப்போ ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்மள்கிட்ட மார்க் அறிஞர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, காசை கொடுத்தா ஹலால் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோழியாக இருக்கும்போது பார்த்துட்டா இருக்கிறாங்க. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாந்தா நீ அதை கண்காணிக்கிற உனக்கு அதிகாரம் இருந்தால் தானப்பா நீ கொடுக்கணும். அதுக்குன்னு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க. உனக்கு எப்படி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? ஒரே ஒரு பொருளுக்கு கொடுத்தா பரவாயில்லை, அவன் லட்சக்கணக்கில் அறுத்துக்கிட்டே இருக்கிறான், விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அத்தனைக்கும் ஹலால்னு ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக அப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பேன். சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் யாராக இருக்கணும்னு கேட்டால் அந்த நிறுவனத்தின் மீது கண்காணிப்பு செய்யும் அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு அரசாங்கத்திலேருந்து கொடுத்தா தான் அவன் அதை பேணுவான். இல்லாட்டி என்ன செய்வான்னா ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொண்டு ஒரு அஜரத்தில் கேட்டால் கொடுத்து விட்ருவார். ஒரு உலமா சபையில் போய் கேட்டால் என்ன செய்வாங்க, நாங்கள் 1 லட்ச ரூபா நான் கூட வச்சுக்கிறேங்க, ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த பாபா ராம்தேவ் இருக்கார்ல, பதஞ்சலி அவர் வந்து கோமூத்திரம்னு போட்டிருக்காரு. மாட்டு மூத்திரத்தை பாட்டில் அடித்து விற்கிறார். அதுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஹலால் இதில் போட்டிருக்கோம். அந்த கோமூத்திராங்கிற அந்த பாட்டிலில் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறான். அப்போ அந்த மூத்திரத்துக்கும் ஹலால் சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா? நம்ம தானே கொடுத்துருக்குறான். ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் தான் அதுக்கு கொடுத்துருக்குறான். இப்போ நீ அடித்து பார்க்கலாம், கோமூத்திரான்னு அடித்து பாருங்கள், அந்த பாட்டில் போட்டிருப்பான். அதில் அரபில் ஹலால்னு என்ன செய்வான், முத்திரையே போட்டிருப்பான். அப்போ நீ மாட்டு மூத்திரத்துக்குலாம் ஹலால்னு கொடுக்குறவன் இருக்கும் பொழுது இவங்க ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கிற நம்பி நம்ம சாப்பிட முடியுமா? அவன் முஸ்லீமாக இருந்தால் சாப்பிட்றலாம். அந்த ஓனர் முஸ்லீமாக இருந்தானே ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் இருப்பான். அப்படி அறுக்காமல் இருந்தாலும் நம்ம கேள்வி வராது. ஏன்னா இறைவா நாங்கள் நல்லெண்ணெய் வச்சோம், இவனுக்கு நல்லெண்ணெய் எப்படி வைக்கிறது? முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவான்னு நம்ம எப்படி நம்புறது? அவங்க முறைப்படி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு விதி கிடையாது, அவங்களுக்கு இது ஒரு சட்டம் கிடையாது, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அடிச்சத்தா என்ன, தண்ணியில் முக்கி சத்தா என்னங்கிற ஒரு கொள்கையில் உள்ளவங்க அவங்க அதை விற்பார்களே. ஆனால் நமக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டணும். அந்த ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஹலால்ங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், உறுதி செய்யணும். அப்போ இவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் மற்ற நாடுகளில் எல்லாம் வந்து இஸ்லாம் அல்லாத நாடுகளில் ஹலால் சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்குறது கிடையாது. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கிறது, அப்படி வாங்குறது கிடையாது. அவங்க அது இல்லாமல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஹலால்னு வாங்கினா கூட அது சரியாக இருக்குமா? ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது எப்படி இப்போ அவனுடைய நிறுவனத்துக்குள்ளேயே என்ன செய்யணும், இவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்கணும். ஹலால் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்களோ அந்த கேஎஃப்சி எந்த இடத்துல தான் கோழியை வந்து பேக் பண்ணுற இடம் வச்சுருக்கிறானோ, அறுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அனைத்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 இடமோ 20 இடமோ வச்சுருப்பான்ல, அத்தனை இடங்கள்லையும் நான் தான் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு அவன் தரணும். என்னுடைய ஆள் இருந்து கண்காணிக்கணும். ஒவ்வொரு கோழி அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லப்படுது, நம்ம கண்காணிச்சு என்ன செய்யணும். அப்படியான ஒரு ஆள் இருந்து கொண்டு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது ஹலால் ஆகும்.
அதனால் நம்ம நாட்டில் இந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துக்க வச்சு நம்பிடாதீங்க. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதே வியாபாரமாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பாண்டிச்சேரியில் நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஹலால் சர்டிஃபிகேட் நிறுவனம்னு வச்சுருக்கிறாங்க. எது கேட்டாலும் ரூபாய் வாங்கிட்டு ஹலால் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் அதனுடைய ஓனர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனா, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனா, பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கணுங்கிற கொள்கை உள்ளவனா. முக்கியமாக பார்க்குற பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கணுங்கிற கொள்கை உள்ளவனான்னு பார்க்கணும். கொள்கை உள்ளவனாக இருந்தான்னா நம்ம சாப்பிட்லாம். அந்த கொள்கை இல்லாதவனாக இருந்தான்னா இந்த பேப்பரை வச்சுக்கிட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹலால் சர்டிஃபிகேட் போட்டிருக்கு, ஹலால் சர்டிஃபிகேட் போட்டால் எது வேணாலும் போடுவானா, கொடுக்க ஆள் இருக்குது, எதுக்கு மூத்திரத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோமே, பொய்யாவை சொல்கிறோம். ஹலால் சர்டிஃபிகேட் நம்ம நாட்டில் வந்து கோமூத்திராவை கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாட்டு கோமூத்திரானதுக்கு பேர், கோமூத்திரான மாட்டு மூத்திரம். மாட்டு மூத்திரத்துக்குலாம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு இதை வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து இந்த கோழியை சாப்பிடுவதுக்கு ஹராம் தான். அது என்னடா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேரை அவங்க சொல்லலை, அவங்க டிக்ளேர் பண்ணலை. அவங்கள கண்காணிக்க ஹலாலாக தான் செய்யுது என்பதை கண்காணிக்க ஒரு மேலமைப்பு கிடையாது. முஸ்லீம் நாடுகளில் மேலமைப்பு இருக்கும். இங்கே இந்தியாவில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான்னு சொன்னால் இது மேலமைப்பு யார் போய் இதை செக் பண்ணுறது, அது கரெக்டாக நடக்கிறான்னு யார் உறுதி பண்ணுவது, அது எப்படி கொடுக்க இயலும்? முதல்ல நமக்கு அதன் மீது ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி கொடுக்க இயலும்? நமக்கு அதன் மீது அது அதிகாரம் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த கொடுக்குறவன் தான் நிலத்துக்கு பொறுப்பு. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் எதுக்கு பொறுப்பே இருக்குன்னா, இவர்கள் அறுத்து தரக்கூடிய எல்லாத்தையுமே பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறார்கள்னு தான் சர்டிஃபிகேட்டுக்கு அர்த்தம். ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த ஒரு கோழி 2 கோழிக்கு உள்ளது இல்லை, அவன் என்னோடலாம் விற்கிறானோ அது அனைத்துமே பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கப்படுகிறது, நாங்கள் சான்று தர்றோன்னு தான் அதுக்கு மீனிங். அது எப்படின்னு கொடுப்பேன்? அது எப்படி ஒரு முஸ்லீம் அமைப்பு வந்து அனைத்துக்கும் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ அமைப்புகள் ரீதியாக ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதை நம்பி நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பேர் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நம்ம அப்படி பார்க்குற விட்டு எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், பிஸ்மில்லா சொல்லணும் என்பதை கொள்கையில் உள்ளவன் இருக்கிறான், அது தயாரிக்கிறானா கேட்க தேவையில்லை. நல்லெண்ணெய் வைத்து என்ன செஞ்சிட வேண்டியதான், அவன் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பான்னு நினச்சி சாப்பிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அவனை கேள்வி கேட்பான், நம்மளை நல்லா கேள்வி கேட்க மாட்டான். ஏன்ப்பா நீ சாப்பிட்டேன்னு கேட்டால் அவன் அல்லாஹ்வை நம்பினவனாக இருக்கிறான், பிஸ்மில்லா சொல்வதை ஒரு கொள்கை உள்ளவனாக, அந்த கொள்கையில் முஸ்லீமில் அவன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாட்ட சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். அதை நம்ம உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கும்படி நமக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்லை. வெளிப்படையானதை நம்பி செயல்படத்தான் நம்ம கட்டளை இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு கொள்கை இல்லையே. இந்த வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், உள்நாட்டிலே நிறைய இந்த அசைவ உணவுகள் தயாரிக்கிறாங்க. சும்மா நீங்கள் அசைவ உணவுகள் உள்நாட்டில் சாப்பிட விரும்புனீங்கன்னா மீன், இறால், நண்டு இது மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு போங்க. ஏன்னா அதுக்கு அறுத்தல் கிடையாது. கடல் வாழ் உயிரினங்களுக்கு என்ன இல்லை, அது இந்த பின்னாடி அதை சொல்லுவோம், கடல் வாழ்ல எது கிடைச்சாலும் அதை நீங்கள் அறுக்கணுன்ற ஒரு சட்டம் கிடையாது, பிஸ்மில்லா சொல்லணும் சட்டம் கிடையாது, அதை ஒன்றாலும் சாப்பிட்டு போயிடலாம். அப்படி இல்லாத எதுக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லணும் அறுக்கணும் என்று 2 சட்டம் இருக்கிறதோ, பிஸ்மில்லாவும் சொல்லணும் அறுக்கவும் செய்யணும் என்று 2 சட்டம் இருக்குமே. ஆனால் அதற்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் எப்படி நம்புறீங்க? முஸ்லீம் நாடுகளில் நம்பலாம், ஓகே. ஒரு மலேசியாவில் நம்பலாம். ஏன்னு கேட்டால் மலேசியாவில் கொடுத்துட்டான்னு சொன்னால் அரசனுடைய பிடியில் அவங்க வந்துடுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் இந்த இது போட்டிருக்கு அது போட்டிருக்குன்னு போடுறான்ல, ஒரு பொருள்லாம் கலந்துருக்குன்னு அறிவிப்பு செய்கிறான்ல, அது நம்மளே அவன் இருக்கணும், இல்லாட்டி அரசாங்கம் சோதிக்கும். ஒரு மாத்திரையில் என்னென்ன கலந்துருக்குன்னு போட்டு உங்களுக்கு அச்சிட்டு தர்றான்ல, ஒரு டானிக்கில் என்ன செய்கிறான், என்னென்ன பொருள் அதில் கலந்துருக்குன்னு சொல்கிறான். ஒரு நல்லெண்ணெய் தயாரித்தா கூட அது நல்லெண்ணெயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு என்ன செய்கிறான், அதை சொல்கிறான்னு சொன்னால் அதை வந்து பொய் சொல்ல முடியாது. ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு பயப்படுவான். பொய் சொல்லிட்டான்னு சொன்னால் அரசாங்கத்தில் திடீர்னு சோதனை நடத்துவாங்க. சோதனை நடத்தி வந்து அது இல்லைன்னு ஆகிட்டா சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. இனி தொடர்ச்சி வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற அச்சம் அவங்கள சரியான முறையில் நடக்க வைக்கும். அந்த பயமே என்ன சரியாக நடத்த வைக்கும். இங்கே நீங்கள் கொடுக்குற ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு என்னத்துக்கு ஆகும்? இது ஒரு நிறைய பேர் இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை வியாபாரமாக செய்கிறார்கள். எவன் கேட்டால் ரூபாயை வாங்கிட்டு 1 லட்ச ரூபா கூட உனக்கு ஹலால் சர்டிஃபிகேட் தர்றேன் அப்படின்னு தருவார்கள். அப்போ இவங்களுக்கு அந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற எவனுமே அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறானா? கண்காணிக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குதா? அது முறையாக தான் அறுக்கப்படுதுன்னு எதை வச்சு இவன் தீர்மானிக்கிறான்? ஒன்றுமே கிடையாது. காசை வச்சு தீர்மானிக்கிறான். எனக்கு காசு கொடுத்துட்டீங்களா, நான் ஹலால்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது பளிச்சுன்னு இது தெரியும் போது இந்த பதில் அல்லாட்ட எடுபடுமா? ஏன்டா இதை ஹலால்னு சொல்லி சாப்பிட்டே, உனக்கு ஹலால்னு சொன்னது யாருன்றலாம் கேட்க மாட்டான். எவனோ ஒருத்தன் சொன்னதை வச்சு நீ எப்படி நம்புன? ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது குறிப்பிட்ட ஒன்று கொடுத்தா பரவாயில்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு கொடுத்தாண்டா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கோழி கொடுக்குறான்னு சொன்னால் கோழிக்கு சீரியல் நம்பர் போடணும். இது 1ஆம் நம்பர் கோழி, இது அடுக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் அந்த 1ஆம் நம்பர் கோழிக்கு மட்டும்தான் பொருந்தணும், 2ஆம் நம்பர் கோழிக்கு பொருந்தக்கூடாது. அப்படி ஒவ்வொரு கோழிக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் போட்டு நீ கொடுத்தாயானால் அந்த பொருளுக்கு நீ கொடுப்பதை ஏற்றுக்கிறேன். சரி, ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு,
இந்த கோழி ஹலாலாக இருக்கப்பட்டுச்சுங்கிற இந்த கோழின்னு குறிப்பிட்டு சொல்கிறார்ல, இந்த ஆடு இந்த கோழி வந்து ஹலாலாக இருக்கப்படுது. இதில் என்ன செய்கிறான், முனிசிபாலிட்டியில் என்ன செய்கிறான், நம்ம சீல் வைக்கிறான்ல, முனிசிபாலிட்டியில் வந்து ஆட்டு தொட்டில் அறுக்கிறாங்க. நம்மளாக இருக்க முடியாது. சென்னை போன்ற நகராட்சிகள்லாம் ஆடு இருக்கிறதா இருந்தால் ஆட்டு தொட்டின்னு வச்சுருக்கிறாங்க. அங்கே அறுத்து அவன் அதில் சீல் வச்சு கொண்டாந்து அதைத்தான் கசாப்பு கடையில் விற்க முடியும். அங்கே அறுப்பதற்கு ஆள் வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஒரு மோதினார் மாதிரி ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. அதன்படி தான் அறுக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு சீரியல் போட்டு சீல் வச்சுருவோம். ஒவ்வொரு ஆட்டுக்கு சீல் வைப்பானுவோம், தனித்தனி ஒன்றுக்கும் இது ஹலால் படி, இது ஹலால் படி, இது முறைப்படின்னு ஒன்றுக்கு சீல் வைக்கிறாங்க. ஒன்றுக்கும் தனித்தனி சீல் வச்சார்கள் என்று சொன்னால் அது அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கலாம். இப்போ மாநகராட்சியில் கொடுக்குறான்ல, ஆடுகள் மாடுகள்லாம் விற்று கசாப்பு கட்டில் தொங்க விட்டுருக்குறாங்களே, அந்த கழுத்துக்கிட்ட அந்த இது இருக்கும், அந்த சீல் இருக்கும். அந்த சீல் இருந்தால் தான் விற்க முடியும். ஊதா கடலில் சீல் அடித்து தான் விற்பானுவோம். அது இல்லைன்னா சீஸ் பண்ணிட்டு போயிடுவான், நீ வந்து முறைப்படி நீ அறுக்கலைன்னு சொல்லிடுவான். அப்படியான ஒரு தனித்தனி பிராணிகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது செல்லும். குறிப்பிட்ட ஒரு 10 ஆடை எடுத்துக்கொண்டு இந்த 10 ஆடும் இந்த மாதிரி ஹலால் முறையில் அறுக்கப்பட்டுச்சு நான் சாட்சின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம்ல, ஏற்றுக்கலாம். அதான் இப்போ என் முன்னாடி அறுக்கப்பட்டுச்சு நான் 10ஐயும் பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லிடலாம். ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் எந்த ஆடு வாங்க போகிறான்னு தெரியாது, எத்தனை அறுக்க போகிறான்னு தெரியாது, என்ன மாதிரி அறுக்க போகிறான்னு தெரியாது. அது போக சில நிறுவனங்களில் அந்த வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். அந்த நிறுவனங்கள் பெயர் மறைத்து அந்த வீடியோக்கள் வருகிறது. அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆடு மாடு இந்த கோழிகள் எல்லாம் வந்து மண்டையில் அடிச்சிட்டு சாவடிக்கிறாங்க, அறுக்கிறது இல்லை. லட்சக்கணக்கான மாடுகளை அறுக்கும் பொழுது ஒன்று உட்காந்து அறுத்துக்க முடியுமா? ஒன்று அந்த மாடு வரும், தலையை இப்போ நீட்டுற மாதிரி ஒரு மண்டையில் ஒரு இது வந்து இது வந்து ஊசி மாதிரி வந்து மண்டையில் அடிக்கும். அடித்தவொன்னு அந்த ஊசியில் மயக்கம் போட்டு விழுந்து செத்துரும். மயக்கத்துலாம் சாவுது. சாவுற விச ஊசின்னு வைங்களேன். விச ஊசின்னா அந்த கேடு செய்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு மைல்டான டோஸில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விச ஊசியை போட்டு விட்டுறாங்க. அது செத்துருது. செத்த பிறகு ரத்தம்லாம் வெளியேறாது. செத்த உடனே ரத்தம் உறைஞ்சி போயிடும்ல, அறுத்தா தான் ரத்தம் வெளியேறும். செத்த போட்டு ஆட்டை போட்டு அறுத்தீங்கன்னா ரத்தம் வெளியே வராது. செத்தவுடன் ரத்தம் உடனே என்ன செஞ்சிடறேன் உறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அறுக்கிற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது எந்த நிறுவனம்னு வரல, இப்படி தான் செய்ய முடியும். அப்போ ஒரு இஸ்லாமிய நாடுகளில் செஞ்சால் மாத்திரம்தான் அவன் அந்த முஸ்லீம்கள்ட்ட வியாபாரம் பண்ணுவதாக இருந்தால் இந்த ஹலால்ங்கிற பேணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு ஒழுங்காக அவன் செய்வான். அதனால் அந்த அந்த எஃப்சி இந்த எஃப்சின்னு எவமித்தாலும் சரி தான், அதெல்லாம் ஹலால்ண்டே போட்டு இருந்தாலும் நம்ம நம்ப முடியாது. ஹலால்னு போட்டு இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது. ஹலாலை செஞ்சான்னு இப்படி நம்புவீங்க. அது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா யார் கொடுத்தாள், யார் அவருக்கு இதன் மீது அதிகாரம் என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம ஆளுக்கு போய் சாப்பிட்றாங்க, ருசிக்காக சாப்பிட்றாங்க. அந்த கேஎஃப்சிக்கு உரிய மசாலாவெலாம் இன்றைக்கி வெளியே மார்க்கெட்டில் விற்கிது. நீங்கள் அந்த சிக்கனை வாங்கி நீங்கள் மசாலா போட்டு அதே சிக்கனை தயாரிக்கலாம். உங்களுக்கு அதுதான் விருப்பம்னு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் அவனுடைய அந்த மசாலா ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவே கேஎஃப்சி மசாலான்னு விற்கிது. நீங்கள் அந்த மசாலா மட்டும் வாங்கிட்டு போய் என்ன செய்ய, நீங்கள் கோழி அறுத்து அதை போட்டு பிரட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. இப்போ நவீன காலத்தில் தேவையும் இல்லை. அதனால் நிறைய பேர் அதில் போய் என்ன செய்கிறாங்க, விழுந்துடுறாங்க. சாப்பிட நாக்கு ருசியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. அது சாப்பிட முடியாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். ஹலால் சான்றிதழ்ங்கிறத வைத்துக்கொண்டு இந்த குரூப் இந்த பாண்டிச்சேரியில் ஒரு இருக்கார், பாண்டிச்சேரியில் இருந்துக்கிட்டு ஹலால் சர்டிஃபிகேட்டு எங்கள்கிட்ட வாங்கணும்னு சொல்லி அவன் தயாரிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் போய் எங்கள்கிட்ட ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறங்க, அப்போ தான் மக்கள் முஸ்லீம்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு தொழிலாக வியாபாரமாக பண்ணுறாங்க. அவருக்கு உரிய ஹலால் உடைய எந்த ஒரு பேசிக் அறிவும் அவருக்கு கிடையாது. அது மாதிரி இவர்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது, கண்டுபிடிக்கலாம் முடியாது.